இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பட்டிமன்றத்தை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடுவராகவும் இன்ஷா அல்லாஹ் சிறப்புரையும் ஆற்றுவதற்காக வேண்டி வருகை இருந்துள்ள மௌலானா மௌலவி ஜியாவுர் ரஹ்மான் நூரானி அவர்களை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வினுடைய பொறுப்பை அவர்களிடத்திலே நான் இன்ஷா அல்லாஹ் சாட்டுகின்றேன். சிறப்பான இந்த மதரசாவினுடைய கல்வி ஆண்டின் இறுதி நேர மாணவ கண்மைகளினுடைய போட்டிகள், மதரசாவினுடைய ஆண்டு நிறைவு விழா, இந்த விழாவினுடைய நிகழ்விற்கு தலைமையேற்று முன்னிலை வகித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள், இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள், எனக்கு முன்னால் இங்கு வந்து பிள்ளைகளுடைய போட்டிகளுக்கு நடுவராக இருந்து செயல்பட்டு சென்றிருக்கக்கூடிய பாசத்திற்குறித்தான சகோதரர் நூரானி ஹதரத் அவர்கள், இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய ஹாஃபில் நூரானி ஹதரத் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இஸ்லாமிய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான ஒரு சுவையான தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் இங்கு மாணவ மாணவியர்களின் மூலமாக இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பரவலாய் நாம் நிறைய பயான்களை என்ன செய்கின்றோம், கேட்கின்றோம். இஸ்லாமிய கருத்துக்களை நாம் அதன் வழியாய் புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம். கருத்தோட்டமுள்ள விஷயங்களை பயான்களின் வழியாக பதிவு செய்வதை காட்டிலும் ஒரு தலைப்பின் கீழ் இப்படி சுவையாய் ரசனையாய் பட்டிமன்றத்தின் வழியாய் சில கருத்துக்களை மக்களிடத்திலே பதிய வைப்பது என்பது நடைமுறையில் நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து வருகின்றோம். அப்படியான ஒரு அமைப்பில் தான் பொதுவாகவே பட்டிமன்றம் கலமை கற்கும். பட்டிமன்றங்கள் என்றால் அது ஒரு பெரும் ஒரு நகைச்சுவையாக சிந்திப்பதற்குறித்தான ஒரு சிறந்த ஒரு களமாக நாம் என்ன செய்வோம், அதை பார்த்து வருகின்றோம். ரியாலிட்டி ஷோக்களில், டிவியில், பின்ன வந்து இந்த சுகீசிவம் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பட்டிமன்றங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். அது சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த குரலால் அந்த பட்டிமன்றத்தில் பேசும் பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை என்ன செய்திருப்பார்கள், பதிவு செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த பட்டிமன்றத்தினுடைய பரபரப்பும் ரசனையும் பிள்ளைகளிடத்திலே என்ன செய்யும் பொழுது, ஊடுருவும் பொழுது அது ஒரு விதமான ஒரு மழலை குசும்போடும் மழலை தனத்தோடும் அது என்ன செய்திருக்கும், அமைந்திருக்கும். அந்த மழலை தனத்தையும் அந்த குசும்புத்தனமான அந்த சிறப்பான அந்த பட்டிமன்ற பேச்சுக்களையும் உங்களோடு சேர்ந்து நானும் இப்பொழுது கேட்பதற்கு காத்திருக்கின்றேன். வல்லவல்லாஹ் அதற்கு வாய்ப்பளித்திருக்கிறான் என்ற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். இந்த பட்டிமன்றத்திற்கு குறித்தான தலைப்பு மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு. மிக குறிப்பாக மதரசாக்களுடைய கல்விகள், காலை மாலை மக்தப் மதரசாவினுடைய கல்வி, இன்னும் அரபு கல்லூரிகளிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய கல்வி, பிறகு முபல்லிகா, நிஸ்வா இது போன்ற மதரசாக்களிலே ஓதி தரப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் சார்ந்த கல்விகள், ஷரீஅத்தினுடைய கல்விகளை கற்பதில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள். ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு, ஆம்பளைக்கும் ஆர்வம் இருக்கு, பொம்பளைக்கும் ஆர்வம் இருக்கு. அதை நம்ம வந்து செய்யல, மறுத்து பேசல. இரு தரப்பில் எந்த தரப்பிற்கு பேராவலும் பேராசையும் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் இங்கு தலைப்பாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக
இதுவரை பட்டிமன்றத்தை நாம் 2 அணிகளாய் என்ன செய்திருப்போம், பிரித்து வைத்திருப்போம். அதில் ஒருவர் தலைவராய் இருப்பார், அதற்கு எதிரணியில் இருப்பவர்கள் அந்த அணியினுடைய தலைவராக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதே அமைப்பில் இங்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய இந்த தலைப்பு சார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு 2 அணிகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் தான் மார்க்க கல்வியிலே பெரிதும் ஆர்வமுள்ளவர்கள் என்ற தன்னுடைய வாதங்களை வைப்பதற்கு 3 ஆண்கள் இங்கு தங்களுடைய வாதங்களை வைப்பதற்கு என்னுடைய வலதுபுறத்தில் என்ன செய்திருக்கின்றார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள். இல்லை, அவனு என்னத்தை போட்டு ஆர்வத்தை காட்டுறானோ, நாங்க இருக்கிறோமா இல்லையா, எங்கள்கிட்ட இல்லாததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீரம் செறிந்த ஒரு தோரணையோடும் ஒரு முக பாவனையோடும் இங்கு 3 இளம் சிட்டுக்கள் என்னுடைய இடது பக்கம் என்ன செய்திருக்கின்றார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள். பார்ப்போம், இந்த பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண் சிட்டுக்களா அல்லது இந்த பக்கம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பெண் சிட்டுக்களா, எந்த அணி என்ன செய்கின்றது, தன்னுடைய வாதங்களை மிக தெளிவாய் ஆழமாய் ஆதாரபூர்வமாய் வைக்கின்றது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க கேட்க காத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பின் கீழ் ஆண்கள் தான் மார்க்க கல்வியிலே பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை வாதிப்பதற்காக, தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக அந்த அணியினுடைய தலைவர் எஸ் முகமது ரோஷன் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசுவார். மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உடையோர் ஆண்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலி. கண்ணியத்திற்குரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, என் இரு தோழர்களே, எதிரணியின் தோல்விக்காகவே அளவெடுத்து வந்திருக்கும் தோழிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரிதும் ஆர்வம் உடையோர் யார் என்பது இந்த பட்டிமன்றத்தில் நோக்கமாகவும் கேள்வியாகும். நடுவர் அவர்களே, இதென்ன கேள்வி? சந்தேகமின்றி ஆண்கள் தான் அதிக ஆர்வம் உடையவர்கள். ஆதம் நபியை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தான். அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு கூறும் வரலாறு. அப்பா அம்மையார் அன்றைய உணவை பற்றி ஆராய தொடங்கினார்களே தவிர ஆதம் நபியிடம் கட்ட துவங்கவில்லை. இதிலிருந்து நாம் அறிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆதி ஆண் முதல் கொண்டு 2025 இருக்கும் நான் உட்பட ஆண்கள் தான் அதிக ஆர்வம் உடையவர்கள். அதே போல் ஆதி பெண் அப்பா அம்மையார் முதல் கொண்டு 2025 இருக்கும் இந்த பெண்கள் வரை எதிரில் அதிக ஆர்வம் உடையவர்கள் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? நடுவர் அவர்களே, பெண்கள் மார்க்க கல்வியில் குறைந்தவர்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னென்ன, அவர்கள் எல்லா கல்வியிலும் அப்படிதான் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. நான் சொல்ல நடுவர் அவர்களே, பழமொழி சொல்லு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான், பெண் கூத்தி பின் கூத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு தடவை அடிப்பட்டாதான் விழுங்குவார்கள், பட்டதற்கு பின் புத்தி என்று அதற்கு விளக்கம் முன்னார்கள் சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்களே, மார்க்க கல்வியில் பெரிதுவாகம் உள்ளவங்க யார் என்று தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, அதை சொன்னா இங்க பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் அமர்ந்து பயான் பேசி கொண்டிருந்தார்கள். திடீரென ஏதோ ஒரு உள்ளுணர்வு எழுந்து போயிட்டாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலிருந்து எழுந்து போகும்போது கை துணி செருப்பு இந்த மாதிரி பொருட்களை அங்கே போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவர்களின் வருகையை எதிர்பார்த்து சஹாபாக்களும் காத்து கொண்டிருப்பார்கள். அன்றும் அப்படிதான் நடந்தது. நபியின் வருகையை எல்லோரும் எதிர்பார்த்து கண் பூத்து போனாங்க. நடுவர் அவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். எதிர்பார்க்கும் பொறுமை இந்த சஹாபாக்களான ஆண்களின் கல்வி ஆர்வம் காட்டுகிறது. அது மட்டுமா, அப்போ அங்கு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கல்வி ஆர்வம் மேலும் அதிகமாகிறது. உடனே நபியின் பாதத்தடம் தேடி செல்கிறார்கள். அது ஒரு தோட்டத்தின் வாசலில் முடிகிறது. சுற்றுமுற்று பார்த்தால் உள்ளே செல்ல வாசல் இல்லை. நீர் வாய்க்கால் ஒன்று கண்ணுக்கு தட்டுப்படுகிறது. கல்வி ஆர்வம் அன்னாரை கூனி குறுக செய்தது. பவ்யமாக உள்ளே நுழைந்த நபி அவர்களை கண்ணூற்ற போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள். நடுவர் அவர்களே, ஒரு பெரிய சம்பவத்தின் சிறு பகுதியாய் உங்கள் முன் வைத்துள்ளேன். இந்த கல்வி ஆர்வம் பெண்களிடத்தில் இருக்குதா? இப்படி ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பெண்கள் இருக்காங்களா என்று பதிலை எதிர்நோக்கி சவால்
செல்கிறேன். மார்க்க கல்வியில் பெரிது ஆர்வமுடையோர் ஆண்களே ஆண்களே என்று ஆணித்தரமாக கூறி அமர்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஃபர்ஸ்ட் பால்லையே சிக்ஸர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா கிரிக்கெட்லாம்? ஆமா, இது மாதிரியான ஒரு அடி. அறிவிலேயும் அதிகாரத்திலேயும் சிறந்தவர்கள் ஆண்கள் என்பதற்கு அற்புதமாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை என்ன செய்திருக்கின்றார்கள்? அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே அப்படித்தான் என்ன செய்கின்றார் சொல்கின்றார், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் எல்லாவற்றையும் என்ன செய்தேன் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்றான். வஅல்லம ஹவ்வா அல் அஸ்மாஅ குல்லஹான்னு இல்ல குர்ஆன்ல. ஹவ்வாவுக்கு நான் என்ன செஞ்சேன் கற்றுக் கொடுத்தேன்னு பொம்பளை பேர் இல்ல, ஆம்பளை பேர் தான் இருக்கு. அப்போ அதிகாரத்துக்கும் அறிவிற்கும் தகுதியானவர்கள், அந்த ஆர்வத்தில் தன்னுடைய பெரிய ஒரு உழைப்பை கொடுப்பவர்கள் ஆண்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதைத்தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிறேன். தன்னுடைய கருத்தை ரொம்ப அற்புதமாக பதிவு செய்து வைத்துவிட்டு ஒரு சவாலை வேற விட்டுட்டு போயிருக்கிறார். அபூ ஹுரைரா மாதிரி ஒரு ஆளை நீங்க என்ன செய்ய முடியுமா, காட்ட முடியுமா அப்படின்னு. அபூ ஹுரைரா மாதிரி ஒரு ஆளை, ஒரு ஆண் ஒரு ஆண் சஹாபியை, அபூ ஹுரைரா போன்ற ஒரு நபரை இந்த உலகத்தில் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அப்ப அந்த சவாலுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு புதிர் இருக்கு. பதில் சொல்றதற்காக வேண்டி அந்த பெண்களே என்ற அணியை சார்ந்த அந்த அணியினுடைய தலைவி சிஎம் ஜக்கியா தஸ்பீஹா அவர்கள் மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள். நீங்க இல்ல நாங்க தான் அப்படிங்கிறத பேசுறதற்காக வேண்டிய பொழுது வருகின்றார். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil mustafa wa ala alihi wa sahbihi wa sallam. Amin. அறிவூட்டும் தந்தை தந்து, அமுதூட்டும் மண்ணை தந்து, செறிவூட்டும் மலையை தந்து, உணர்வூட்டும் நபியை தந்த வல்லோர் அல்லாஹ்வை புகழ்ந்து சபையோருக்கு சலாம் எனும் புகழை கூறி துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இப்ப பேசிட்டு போனவர் எங்களை பார்த்து தோல்விக்காகவே வந்திருக்கும் என்ற அனுபவத்தோடு பேசிட்டு போனார். அதிலிருந்து நடுவர் சபையை வேண்டியிருப்பார்கள் அவரின் கல்வி தரத்தை. நடுவர் அவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்க கல்வியில் ஆர்வமாக இருந்தாங்கன்னு குர்ஆனில் வந்தது என்று சொன்னார். ஆனா அங்கெல்லாம் கற்றுக்கொண்ட மார்க்க கல்வியை பற்றியே இல்லை. அந்த வசனத்தோட அர்த்தத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களிடமே முடிவெடுக்கிறேன். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். அல் குர்ஆன் 2ஆம் அத்தியாயம் 34வது வசனம். இதில் எங்கேயாவது மார்க்க கல்வி வருதா? அப்புறம் ஒரு பழமொழி சொன்னார், பெண் புத்தி பின் புத்தி என்று. ஒத்துக்கிறேன், ஆனா பின் புத்தி என்றால் போகத்தனமான புத்தி ஒரு பொருள் சொன்னாரு, அதுதான் தப்புன்னு சொல்லுவேன். நடுவர் அவர்களே, பின் புத்தினா பின்மாறு ஷார்ப்பா நுனிக்கொண்ட கூறான புத்தியான அர்த்தம். ஏன்னா உண்மையிலே பெண்கள் எல்லாம் கல்வியிலும் மார்க்க கல்வியும் கூட நிறைய சாதனை செய்கிறார்களே. அவ்வளவு ஏன், இந்த ஆண்டுகளாக கூட பாருங்க, அதிக முதல் பருகை கட்டி செல்வர்கள் நிச்சயமாக பெண்களாக தான் இருப்பாங்க. அதனால பெண்கள் பெயர்கள் பெரும்பாலும் சக்கியா சக்கியா என்று இருக்கு. சக்கியா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவாளி பெண் என்ற அர்த்தம். எந்த பையனுக்காவது சக்கியா என்று பெயர் வச்சு பார்த்துட்டீங்களே? எனக்கு முன் பேசியவர் மாதிரி மார்க்க கல்வியில் ஆர்வமுடைய பெண்களை காட்ட முடியுமா என்று சவால் விட்டு போனாரே. நான் கேட்கிறேன், அவருக்கு இறை நம்பிக்கையாளர் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை பற்றி தெரியாதா என்ன? நபி அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் முற்று கண்காணித்து கொண்டே இருந்தார்கள். எதற்காக? ஏன் அவர்கள் கல்வியாளர்கள் மட்டும் தானே? அது மட்டுமா, தீர் சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி சஹாபி அஸ்மா பின்த் ஷமஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். அது பற்றிய மார்க்க சட்டத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளும்படி கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதை கவனித்த நபி அவர்களே பெண்களை பற்றி இப்படி சான்றளித்தார்கள், அன்சாரி பெண்கள் பெண்ணிடத்தில் சிறந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் வெட்கப்பட்டு கல்வி கற்காமல் இருந்ததில்லை. சஹீஹ் முஸ்லிம் 552 பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சாரி பெண்கள் மட்டும் வெட்கப்பட்டிருந்தால் இது நமக்கு மார்க்கத்தின் சம்பந்தமான சட்டங்கள் பற்றி தெரியாமல் போயிருக்கும் அல்லவா? இதில் அவர்கள் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்று கவனித்து பார்க்கிறது அவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வி கற்பது என்றால் பெண்களுக்கு ஒரு கை பார்த்து விடுவாங்க என் நபி அவர்களே எனக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதே தீர்ப்பெங்களுக்கு வருவீங்க என்ற முழு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிகாரத்திற்கும் அறிவிற்கும் ஆண்கள் தான் சிறந்தவர் என்று அவர் பேசியதற்கு
மறுப்புரையாய் பதிலுரையாய் ஜக்கியா தஸ்பீஹா அந்த அணியினுடைய தலைவி ரொம்ப அற்புதமா போட்டு ஒரு செய்தியை உடைச்சிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தா, என்னத்தை கற்றுக் கொடுத்தா? உலகத்தில் இருக்கும் செய்திகளை கற்றுக் கொடுத்தா. அப்ப உலக விஷயத்துலதான் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். மார்க்க விஷயத்தில் தலைப்பே தப்பு. தலைப்பே நீங்க என்ன செய்யல, புரிஞ்சுக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் என்ன செஞ்சுக்கங்க, வளர்த்திக்கங்கன்னு சொல்லி சொல்லாம ஒரு குட்டை என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு போயிருக்கு. மார்க்க கல்வியில் யார் என்னவாக இருக்கின்றார்கள், சிறப்பாக இருக்கின்றார்கள், பெரிதும் ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள் என்பதுதானே கேள்வி. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார்கள், அப்படி படைத்தாங்க இப்படி படைத்தாங்கன்னு சொல்லிட்டு போனார். அபூ ஹுரைராவுக்கு எதிர் சவால் நான் விடுகின்றேன். அபூ ஹுரைராவுடைய சவாலை முறியடிப்பதற்கு எங்கள் தரப்பிலே எங்கள் அன்னை அன்பு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டி நம்முடைய அணிக்கு சிறப்பான ஒரு ஆதாரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஆதாரம்? இந்த பெண்ணிடத்திலே இருந்து தீனின் பாதியை எடுத்துக் கொள்ளுங்கள். சொன்னார், மார்க்கத்தின் பாதியை இந்த பெண்ணிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போ மார்க்க கல்வியில் சிறந்தவர்கள் பெண்கள் தான் என்ன செய்திருக்கின்றார்கள், இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் ஆயிஷா அம்மாவை பார்த்து என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. நீங்க காட்டின அபூ ஹுரைராவை பார்த்து என்ன செய்யல, சொல்லல அப்படிங்கிற மாதிரி உண்டான பதிலடிகளை எல்லாம் கொடுத்து விட்டு நல்லா அப்படி அஜான் பாபுவா அப்படி அந்த அம்மா போய் என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்யணும், பதில் கொடுக்கணும். கொஞ்சம் அப்படியே தொலைதொலன்னு போன தன்னுடைய அணிய நடுவுல இருந்து கொஞ்சம் அப்படி சப்போர்ட் கொடுத்து என்ன செய்யணும், தூக்கி நிப்பாட்டணும். ஒரு பரபரப்பான ஒரு நிலைமையில் என்ன செய்கின்றார், வருகின்றார் ஜே முகமது அனஸ். மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நாங்க தான், எங்களால் தான் சரியத்தை செய்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தன்னுடைய வாதத்தால் நிறுவுவதற்கு இப்பொழுது தன்னுடைய பேச்சை துவங்குகின்றார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரை கூறி நபி மீது ஸலவாத் ஓதி என் வாதத்தை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அணி தலைவர் எவ்வளவு அழகாக ஆதாரங்களை அடுக்கினார் பார்த்தீர்களா நடுவரே? என் தலைவர் சஹாபாக்களில் அதிக ஆர்வமுள்ள ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டார். நான் சஹாபாக்களிலும் அதற்கு பின்னுள்ள தாபியங்களும் அதற்கு பின்னுள்ளதையும் சொல்ல தயாராக உள்ளேன். நடுவர் அவர்களே, சூரத்துல் பக்ராவில் 273வது வசனத்தில் அவர்களை பற்றி அல்லாஹ் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறான். நம்பிக்கையாளர்களே, சில ஏழைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் தன்னை கண்டு அல்லாஹ்வின் மாற்றத்திற்கென்ற தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து கொண்டதால் தங்களின் சொந்த வாழ்வை கூட தேட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கூறுகிறான். தன்னை கென்ற மனைவியின்றி, மக்களின்றி, ஆழ்ந்த தூக்கமின்றி, சொத்து சுகமின்றி, வீடின்றி நபிகளாரின் செயல்களை உற்று நோக்கியவர் இருந்த வாழ்வை கழித்து தோழர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அது போன்ற ஒரு குழுவை காட்ட முடியுமா? நடுவர்களே, பாயிண்டே நாம பரிதாபமாக அமர்ந்திருக்கும் பெண்கள் அணியிடம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு விடைபெற விரும்புகிறேன். குத்துபுல் அப்துல்லா முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க கல்வி ஆர்வத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தால் நீங்கள்லாம் இங்கே இப்படி ஒரு அணியாக அமர்ந்திருப்பீர்களா? நடுவர் அவர்களே, பாலகனாக இருக்கும் போதே இவன் திருடன், இவன் நல்லவன் என்று எதிரில் இருப்பவரை பாகுபடுத்திட தெரியாத சிறுவனாக இருந்த போதே கல்வியில் ஆர்வம் கொண்ட மெய்னான அறிஞர்களோடு சேர்ந்து கல்வி பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று மெய்னான அறிஞர்கள் கூறும் வரலாறு அல்லவா? கல்வி ஆர்வத்தில் ஆண்கள் சிறு பிராயத்திலே கற்கும் ஆர்வமுடையவர்கள் என்று இச்சம்பவம் காட்டுகிறது. எனக்கு அடுத்து பேச இருப்பவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் என்று வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது அனஸ் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வியை என்ன செய்திருக்கின்றார்கள், வைத்திருக்கின்றார்கள். முஹித்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் போன்று அவ்வப்பொழுது இந்த ஷரியத்தையும் இந்த மார்க்கத்தையும் பாதுகாத்த நபர்களுடைய பட்டியலில் ஆண்களாகிய நாங்கள் தான் இன்று வரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களால் தான் மார்க்க கல்வி அதிகமாக என்ன செய்திருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அதன் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தான், பெரிதும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தான் காரணம் என்பதை
இங்கே தெளிவாய் தன்னுடைய வாதத்தில் முன்வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தக்க பதிலடி கொடுப்பதற்காக வேண்டி மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் கொண்டவர்கள் பெண்களே என்ற அணியை சார்ந்த என் அஞ்சல்னா என்ற பிள்ளை இப்பொழுது பேச வருகிறது. விண்ணையும் மண்ணையும் அந்த மண்ணிலே என் அன்னையும் மாந்தருக்கு பிள்ளையாக என்னையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரட்சகா உன்னை புகழ்ந்தேன் அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணை போற்றிய உண்மையான உம்மி நபியை வாழ்த்தும் அந்த ஸலவாத்தை கூறி என் புலமையை துவங்குகிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். நடுவர் அவர்களே, எனக்கு முன் பேசிய தோழர் அவர்களுக்கு அவருடைய பெயரை அவருக்கு சரியா படிக்க தெரியல. இந்த நிலையில இவரெல்லாம் வரலாறு படிச்சா எப்படி இருக்கும்? என்னவோ பெரிய அல்லாமா முல்லா அலிகாரி மாதிரி வியாக்கியானம் பேசுறாங்க நடுவர் அவர்களே. எனக்கு முன் பேசியவர் விடுத்த சவாலை நான் முறியடிக்க தயார். பெண்கள் மார்க்கம் கற்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதற்கு இதோ 2 நிகழ்ச்சியை உங்கள் முன் வைக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அன்சாரி பெண்மணி நபிகளாரிடம் வந்து மாதவிடாய் குளியல் பற்றி கேள்வி கேட்டார்கள். நபிகளார் விளக்கம் சொன்னார்கள். அப்பெண் மேலும் விளக்கம் கேட்டார்கள். நபிகளார் மறுபடியும் விளக்கம் சொன்னார்கள். ஒரு ஆண் எவ்வளவு விளக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு விளக்கத்தையும் நபிகளார் சொல்லி முடித்த பிறகும் அந்த பெண்மணிக்கு மார்க்கம் பற்றி விளக்கம் அறிய ஆவல் குறையாததை பார்த்த நபி அவர்களின் பிற மனைவிகள் தன்பால் இருந்து விளக்கம் சொன்னார்கள் என்று வரலாறு சஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. நடுவர் அவர்களே, இதை போன்று மற்றொரு நபி மொழி புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. உம்மு சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடம் வந்து, இறைவனின் தூதரே, அல்லாஹ் உண்மையை சொல்ல வெட்கம் கொள்ள மாட்டான் தானே என்று பீடிகை வைத்த பிறகு தன் கேள்வியை கேட்டார்கள். ஒரு பெண்ணுக்கு கனவு காண்பதால் குளிப்பு கடமையாகுமா என்ற கேள்வியை கேட்டார்கள். அதற்கான பதில் எல்லாம் விவரித்து சொல்ல எனக்கு வயது இல்லை என்றாலும் உங்களிடம் நான் அதை சொல்வதற்கான நோக்கம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? நபிகளாரின் காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய முன்னோடி பெண்கள் தான் மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையவர்கள் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சான்றாக அமைகின்றன. நடுவர் அவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களின் மனைவியாக வரும்போது அம்மையார் பெரிய பெண் கிடையாது, சிறு வயது கொண்ட சிறுமிதான். கணவனின் இல்லத்திற்கு செல்லும் போது தன்னுடன் விளையாட்டு பொம்மைகளையும் எடுத்து சென்றார்கள் என்கின்றது வரலாறு. அச்சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அலமாரியில் ஒரு வினோத குதிரை பொம்மையை நபி அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு 2 ரக்கைகள் உள்ளன. ஏதோ விளையாட்டு பிள்ளை விளையாட்டுத்தனமாக பொம்மையை வைத்திருக்கின்றார் என்று, இது என்ன குதிரைக்கு ரக்கை உள்ளது என்று நபி வினாவிய போது அவர்கள் சொன்ன பதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மார்க்க கல்வியின் எடையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நடுவர் அவர்களே, சுலைமான் நபியிடம் இப்படி ஒரு குதிரை இருந்ததாம் என்று பதிலளித்தார்கள். நடுவர் அவர்களே, அச்சிறு வயதில் சுலைமான் நபியிடம் இருந்த குதிரையை பற்றி பேச வேண்டும் என்றால் ஆர்வமின்றி இக்கல்வியை அடைந்திருப்பார்களா? எதிரணியினர் 1 கேட்டனர். நான் 3 சொன்னேன். இன்னும் சொல்வேன். மார்க்க கல்வியில் அதிக ஆர்வமுடையவர்கள் பெண்கள் தான், பெண்கள் தான், பெண்கள் மட்டும் தான். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே வந்து கேள்வியால் உடைந்தெடுத்தவர்கள் ஆண்கள் அல்ல, மார்க்க கல்வியின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்த பெண்கள் தான். அந்த ஆர்வம் சிஞ்சிற்றும் குறையாமல் எங்களிடத்தில் தான் இன்று வரை பரம்பரையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டதோடு மட்டுமல்லாம, முதல்ல உன் பேருக்கு அர்த்தம் தெரியுமாயா? உன் பேருக்கே முதல்ல உனக்கு அர்த்தம் தெரியாது, நீ எல்லாம் வந்து மார்க்க கல்வியை பேச வந்துட்டியா அப்படின்னு ஒரு போடு தனக்கே உரித்தான அற்புதமான பாணியில், அழகான பாணியில் பேசிவிட்டு போய் அமர்ந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த அணியினுடைய கடைசி நபராய் இந்த அணி சார்ந்த தங்களுடைய அனைத்து விஷயங்களையும் ஆதாரபூர்வமாய் பதிய வைக்க வேண்டிய ஒரு கடுமையான இக்கட்டான ஒரு சூழலில் இப்பொழுது ஜே ஷாஹிதுல் ஹக் என்பவர்
தன்னுடைய அணிக்கு ஆதரவாய் ஆதாரங்களை கொட்டுவதற்கு வருகின்றார். பாருங்கள், உங்களுடைய ஆதாரங்களை அள்ளி தெரியுங்கள். கண்ணியத்திற்குரிய விழாக்குழு தலைவர் அவர்களே, எனது ஆசிரியர் தந்தையே, ஆண்கள் சபை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்து பரப்பிலும் ஆணையத்தை அழகுபடுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்த அண்ணல் நபி அவர்களை அவையில் நினைவு கூர்ந்து மறுபுரை தோன்றுகிறேன். நடுவர் அவர்களே, என் கைவ போன்ற பொக்க தாங்க முடியல. 3 பேர்கிட்ட ஒரே ஒரு குறிப்பு தான் கொடுத்தது. அதை வெச்சுக்கிட்டு நேரத்தை ஓட்டாங்க நினைக்கிறேன். எங்க ஊர்ல துபா கூட்டாப்பு இருந்தாராம். அவர்கள் பேர் மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவர் அஸ்பகத்த லேகத்தை மட்டும் வித்து வித்து பிரபலமாகி விட்டார். எப்படி என்று கேட்கிறீர்களா? தலைவலியுடன் வந்தவங்கிட்ட ஒரு பக்காட்டையை கட்டி விற்பாராம். காய்ச்சல் வந்தவங்கிட்ட மற்றொரு பக்காட்டையை கட்டி விற்பாராம். ஒரே வீட்டுல 2-3 பேர் கலந்து பெரிய பிரச்சனையாக வந்து விட்டது. அப்பொழுது அவர் எல்லா நோய்க்கு நிவாரணம் சொல்லி மழுப்பினாராம். அதே மாதிரி நடுவர் அவர்களே, இவர்களை பார்க்க உண்மையான கட்டிப்படுற பேச்சாளர்கள் மாதிரியே தெரியல. சரி நடுவர் அவர்களே, நாம் விஷயத்திற்கு வருவோம். கல்வி கற்பதில் அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை நபிகளார் பார்த்து இப்படி சொன்னாங்க. நான் கல்வி மாநகரம் அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அது தலைவாசல் என்று கவனித்தீர்களா? அப்படியானால் அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த கல்வி ஆர்வத்தை கண்டு நான் இப்படி ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்பொழுது சொல்ற நடுவர் அவர்களே, எந்த பெண்ணை பற்றியாவது நபிகளாருக்கு சொல்லியிருக்கிறார்களா? மார்க்க கல்வி கற்கும் ஆவல் ஆண்களுக்கு தான் அதிகம் இருக்கும் என்பதால் தான் அல்லாஹ் நபிமார்களை ஆண்களில் தேர்வு செய்தான். நடுவர் அவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விஷயங்களுக்கு தன் கருத்தை தயங்காமல் சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வும் அதை ஏற்றுக் கொள்வார். ஆகையால் தான் உமரின் நாவில் அல்லாஹ் பேசினார் என்று சொல்வார்கள். அதே போன்ற கிலாபத் என்னும் கேடயம் ஆண்களுக்கு தான் வழங்கப்பட்டது. இதுவும் கூட ஆண்களின் கல்வி தகுதியை காட்டுகிறது. நடுவர் அவர்களே, இறுதியாகவும் உறுதியாகவும் ஒரு ஹதீஸை சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். பெண்கள் கல்வி ஆர்வத்தில் எனக்கு முன் பேசிய பலர் சொன்னார்கள். அவர் அணி தலைவர் கூட பெண் புத்தி பின் புத்தி என்ற பழமொழிக்கு நியூ வெர்ஷன் விளக்கம் எல்லாம் சொன்னாங்க. இப்பொழுது நான் சொல்லும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நடுவர் அவர்களே, சமீபத்தில் கடந்து சென்ற மீராஜின் பயணத்தை கேள்விப்பட்டேன். பெண்கள் மார்க்கத்திலும் அறிவிலும் குறைந்தவர்கள் தான் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு பெண்கள் எப்படி குறைந்தவர்கள் என்பதற்கான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் விளக்கம் சொன்னால் நடுவர் அடிக்க வந்துள்ளார் போல் தெரிகிறது. ஆகையால் நபிகளாரின் வார்த்தை எனது வாதத்துக்கு இறுதியாகி நிறைவுக்கு வருகிறேன். பெண்கள் வாதத்திலும் அறிவிலும் ஆண்களை விட குறைந்தவர்களே என்று தீர்ப்பளிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்விக்கு அடிப்படையே அல் குர்ஆன் தானுங்க. அல் குர்ஆனுடைய வழியை இறங்க அதை எழுத வேண்டிய பொறுப்பை அதன் மீது அதிகமான ஆர்வம் கொண்டிருந்த ஜெயிதுங்கிற ஒரு ஆம்பலேட்டை தானே சட்டத்தாளர்கள் கொடுத்துருந்தாங்க. ஆயிஷாங்கிற பொம்பலேட்டை என்ன செய்யலையே, கொடுக்கலையே அப்படின்னு பேசுறதோட மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற 3 பேரும் டுபாகூர்ல ஒரே ஆதாரத்தை சும்மா 3 பேரும் திருப்பி அதையே பேசிட்டு இருக்கீங்களே, வேற நல்ல ஆதாரத்தை தான் கொண்டு வா, இல்லைன்னா வீட்டுல போய் பெரியவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு போட்டுட்டு கடைசியா போய் என்ன செஞ்சிருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட ஆண்களுடைய அணி குறித்தான வாய்ப்புகள் இவரோடு என்ன செய்கின்றது, நிறைவு பெறுகின்றது. அடுத்து இப்பொழுது கடைசியாக இந்த தலைப்பினுடைய இறுதியை நாம் என்ன செய்திருக்கிறோம், வெட்டியிருக்கின்றோம். வேறு வழியே இல்லை. மொத்தமா 3 பேர்த்தையும் என்ன செய்யணும், தாய்க்கணும். மொத்தமா 3 பேர் பேசுனதையும் என்ன செய்யணும், தூக்கி சாப்பிடணும். தூக்கி சாப்பிட்டு தன்னுடைய அணியை கடைசியா என்ன செய்ய வேண்டும், வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடும், அதே சந்தர்ப்பத்துல டுபாகூர் வேற பிடிச்சி கிளப்பி விட்டுட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தோடையும் இந்த அம்மா லிபா ஹாதியா மார்க்க கல்வியில் பெரிதும் ஆர்வம் கொண்டவர்கள், ஆண்கள் அல்ல நாங்களே பெண்களே என்று பேசி நிறுவுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். சபையோர்களே, பெரியோர்களே, நியாயமான நடுவர் அவர்களே, எனக்கு முன் ஆண்களை சார்பாக பேசிய அவர் சின்ன பிள்ளைகளை பார்க்கல. நடுவர் அவர்களே,
திருப்பி அனுப்பி வைக்கும் நிலையில் வானொலி கூட்டம் நீண்டு கிடக்கு. நடுவர் அவர்களே, சின்னத்திரை டெலிவிஷன்ல இஸ்லாமிக் ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு எந்த டிவியில போடுறாங்கன்னு கேளுங்க. ஆண்கள் வேன் குடிப்பாங்க. காரணம் அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அதே சமயம் பெண்களை பாருங்க, ஒரு நாளும் மார்க்க நிகழ்ச்சியை பார்ப்பதோடும் அதிகம் கேள்வி கேட்பதும் அவர்கள் தான். ஜுமா சென்றில் இஸ்லாம் மக்கள் சார்பில் தஸ்பீஹ்களை சொல்வதற்காக அங்கு எவ்வளவு கூட்டம் நீண்டு கிடைக்கும் நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஜுமா சென்றில் பள்ளிவாசல் பயான் ஓடி குர்பானை குடிக்கும் போது நிறைய அன்றாட சந்தித்து வருகிறார்கள். அவர்களே, இப்படி பல பாடல்கள் அடுத்ததாக வைத்திருக்கிறேன். நடுவர்களே, நடுவியாக இருக்க வேண்டிய நீங்கள் எங்கள் அனைத்து சாதகமாக தீர்ப்பு வரும்படி நிர்பந்த சூழல் ஏற்பட்டு என்ன செய்ய? நீதிக்கு பேர் போன 9 வாக்கும் அனுப்பும் இது பற்றுள்ள நீங்கள் எங்கள் அனைத்து சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாய் பேசிய ரிபா ஆதியா பதில் சொல்ல முடியாத மாதிரியும், அப்படியே பதில் சொன்னாலும் அது பொய்யான பதிலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை போட்டு உடைச்சிட்டு போயிட்டாங்க. மார்க்க கல்வியில ஆண்கள் தான் சிறந்தவர்கள், ஆண்கள் தான் சிறந்தவர்கள் சொல்றீங்க. ஆனா ஜும்மா பயானுக்கு கடைசியாக தான் வர்ற. ஜும்மா பயானுக்கு கடைசியாக தானே வர்ற. இதே நீ பெண்கள் பயான கூப்பிட்டு பாரு. ஆண்கள் பயான்ல இங்க 4 பேர் தான் உட்காந்துருப்போம். பெண்கள் பயான்ல நாங்க அம்மா அக்கா தங்கச்சின்னு பக்கத்து வீடு மேல் வீடு கீழ் வீடு அந்த தெரு இந்த தெருன்னு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு நாங்க என்ன செஞ்சிருப்போம், உட்காந்துருப்போம். அப்போ இது ஒன்று போதும். நீ எங்களை டுபாகூர்னு சொன்னதும் பொய், எங்களை டுபாகூர்னு சொன்னதும் பொய். மார்க்க கல்வியில எங்களுக்கு தான் பெருசா ஆர்வம் இருக்கு, நீ 3 பேரும் சொன்னதும் பொய். ஏன்னா 3 பேருமே என்ன செய்யறது இல்லை, ஜும்மாவுக்கு ஆன் டைம்ல கரெக்டா என்ன செய்யறது கிடையாதா இருக்கும். 12:45 உள்ள வராதான் தான் இருக்கும். ஆனா அதை தெரிஞ்சுதான் அந்த புள்ள என்ன செஞ்சிருக்கு, அடிச்சிருக்கு போல தெரியுது. அது முதல் இல்ல 3 மாணவர்கள் 3 மாணவிகள் மிக அற்புதமாய் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போன்று மிக ரசித்து ரசனையோடு கேட்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய மலரின் குரலில் இந்த தலைப்பிற்கு தோதுவான செய்திகளை அடுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய வாதங்களை எல்லாம் முடித்து வைத்திருக்கின்றார்கள். நடுவராக இருந்து இப்ப தீர்ப்பு சொல்லணும். இப்ப ஆதாரங்களுடைய அடிப்படையில் தீர்ப்பு சொல்வதா அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையினுடைய அடிப்படையை வைத்து தீர்ப்பு சொல்வதா என்ற ஒரு கடுமையான ஒரு சிக்கலும் குழப்பமும் இதுல இருக்கு. பேசிய கருத்தினுடைய அடிப்படையில் கருத்தியல் ரீதியாக ஆதாரத்தினுடைய அடிப்படையில் பெண்களே என்ற அணியை சார்ந்தவர்களுடைய ஆதாரங்கள் தான் மிக தெளிவாகவும் அதே சந்தர்ப்பத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஆதாரங்களாக தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஆதாரத்தை அளிக்கிறதுடைய அடிப்படையில் கொஞ்சம் ஆண்களுடைய அணி கொஞ்சம் சுதப்பியது என்னவோ உண்மைதான். ஆனால் யதார்த்த வாழ்விலே மார்க்க கல்வி சார்ந்த விஷயத்தில் யாருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது, ஆண்களுக்கு இருக்கிறதா பெண்களுக்கு இருக்கிறதா என்ற ஒரு கண்ணோட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கும் டிக்ளேர் பண்ண முடியாது, இவங்களுக்கும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களும் மொத்தமாக சரியா என்ன செய்யறதில்ல, பெருசா ஆர்வம் கொடுக்கறது இல்லை. இவங்களும் என்ன செய்யறதில்ல, பெருசா ஆர்வம் கொடுக்கறது இல்லை. ரெண்டுமே அந்த விஷயத்துல ஒத்துப்போன செய்தி. அருமையானவர்களே, ஒரு செய்தியை நான் இங்க என்ன செய்ய வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். இடையில் பேசிய ஒரு பிள்ளை தன்னுடைய வாதத்தில் இந்த செய்தியை என்ன செய்தது முன்வைத்தது. எந்த நபியாக இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் ஆதமாகவே என்ன செய்திருந்தாலும் ஆகியிருந்தாலும் அவர்கள் குறித்தான வாழ்க்கையிலேயும் மார்க்கம் சார்ந்த விஷயத்திலேயும் அவர்களை புஷ் பண்ணி என்ன செஞ்சது, வெளியில கொண்டு வந்தது அந்த கணவன், அந்த ஆணுடைய மனைவியார், அந்த பிள்ளையினுடைய அந்த தாயார், அந்த சகோதரனுடைய சகோதரியாக. ஒரு ஆணுடைய எழுச்சிக்கு பின்னால் ஒரு ஆணை தொழுகைக்கும் வீட்டுல தொழுகாம ஒரு ஆம்பளை என்ன செஞ்சுதானே உட்கார்ந்துருந்தானே, ஏங்க தொழுக போறேன்னு கேட்கிற முதல் கேள்வி எங்கிருந்தா இருக்கும், பொண்டாட்டியா தான் இருக்கும். எதை அர்த்தம் தானே இது உண்மைதானே. மனைவி வரும் காலம் வரை அவங்க அம்மா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேள்வி கேட்டு. ஏடா பாம்பு சொல்லிட்டாங்க, ஏடா என்ன தொழுக போற, அம்மா தான் என்ன செய்யும் கேள்வி கேட்கும். அத்தான் என்ன செய்ய மாட்டாரு, கேள்வி கேட்க மாட்டார். அப்போ மார்க்க
கல்வி சார்ந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும், நடைபோட வேண்டும் என்ற விஷயத்தில் அன்றிலிருந்து இன்று வரை வரலாற்றிலே எல்லா இடங்களிலேயும் பெண்கள் தான் ஆர்வம் உள்ளவர்களாக என்ன செய்திருக்கின்றார்கள், இருந்திருக்கின்றார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலையோ என்னவோ தெரியவில்லை, காலத்தினுடைய ஒரு துரதிருஷ்டமான ஒரு செய்தி, அந்த பெண்களும் இன்று ஆண் சமூகத்தை சரியான பாதையில் வழிநடத்துவதற்கு கொஞ்சம் என்ன செய்யலாம், பின்தங்குகிறார். அந்த கண்ணோட்டத்தில் என்ன செய்யும் பொழுது, பார்க்கும் பொழுது மார்க்க கல்வி பெரிதும் ஆர்வம் உள்ளவர்களும் அடுத்தவர்களை ஆர்வப்படுத்துபவர்களுமாக அன்றிலிருந்து இன்று வரை இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய நாள் வரை பெண்களே சிறந்தவர்களாய் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். பெண்களே சிறந்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே மார்க்கத்தினுடைய கல்வியில் பெரிதும் விருப்பமுள்ளவர்கள் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான். அதற்காக வேண்டிய ஆண்களுக்கு அறவே விருப்பமில்லை என்று என்ன சொல்லிவிட முடியாது. ஆம்பளை பசங்களுக்கு விருப்பம் இருக்கு, ரொம்ப விருப்பம் யாருக்கு இருக்கு, தலைப்பு அதுதான், அதிகமான விருப்பம். தானும் திருந்த வேண்டும், தன் கணவனும் திருந்த வேண்டும், தன் பிள்ளையும் திருந்த வேண்டும், தன் சகோதரனும் திருந்த வேண்டும், தன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், திருந்தணும். தான் வாழ போற இடத்துல இருக்கிற எல்லாரும் என்னவாக இருக்கணும், நல்லவராக இருக்கின்ற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம், அந்த கல்வி சார்ந்த சிந்தனை, அந்த கல்வி தரும் போதனை சார்ந்த அந்த சிந்தனையை உள்ளத்தில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பெண்கள் தான். எனவே மார்க்கத்தினுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிதும் தங்களுடைய ஈடுபாட்டை வெளிப்படுத்துபவர்கள் பெண்களே என்று இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்கு தீர்ப்பை நடுவர் என்ற அடிப்படையில் சமூகத்தினுடைய உங்களுடைய பெரிய ஒரு ஒத்துழைப்போடு நான் தந்துவிட்டு பட்டிமன்றத்தை இப்பொழுது நாம் நிறைவு செய்கின்றோம். அருமையானவர்களே, பட்டிமன்றத்தினுடைய வேலை முடித்ததற்கு பிறகு ரமலானை வருக என்ற தலைப்பில் வர இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய சிந்தனை சார்ந்த சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பேச சொல்லி நிர்வாகமும் இந்த பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் எங்களுடைய பாசத்திற்குரித்தான அன்பர் தலைமை இமாம் ஹஜ்ரத் அவர்களும் கட்டளையிட்டிருப்பதின் காரணத்தினால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாம சுருக்கமாய் ஒரு சில செய்திகளை விரிவு செய்திகளாக அல்லாமல் சுருக்க செய்திகளாக தந்துவிட்டு நான் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டு வருவேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். லட்சியம் இல்லாத வாழ்க்கையும் லட்சியம் இல்லாத மனிதனும் வீணான. மனிதனாய் இருந்தால் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். என்ன உதாரணமா, ஒரு படிக்கிற பிள்ளையை கூப்பிட்டு நீ என்னவாக ஆகணும்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு லட்சியத்தை என்ன செய்வார், நம்மிடத்துல சொல்லுவார், நான் அசல்ல ஆலிமாகணும், ஹாஃபிஸ் ஆகணும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் பிள்ளைங்க அப்படி என்ன செய்யறது இல்லை, சொல்றதும் இல்லை, பெற்றவங்க அதை என்ன செய்யறதும் இல்லை, சொல்லணும்னு எதிர்பார்க்கறதும் இல்லை, இல்லையா? உடனே அந்த பிள்ளைங்க சொல்லுவோம், டாக்டர் ஆகணும்தா அப்படிங்கும், இன்ஜினியர் ஆகணும்தா அப்படிங்கும், இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்தா அப்படிங்கும். எந்த பிள்ளையினுடைய வாயிலே இருந்தும் வார்த்தையாக அத்தா என்னை ஒரு ஆலிமாக ஆக்குங்க, ஒரு குரானை மனப்பாடம் பண்ண ஹாஃபிலாக ஆக்குங்க, எனக்கு அதுதான் ஆசை அப்படின்னு பிள்ளைகளும் சொல்றதில்லை. பிள்ளைங்க அப்படி ஆசைப்படணும் அப்படின்னு பெற்றவங்களும் என்ன செய்யறது நினைக்கிறது இல்லை. எல்லாம் போதுமான எப்படியோ ஏதோ ஒரு லட்சியத்தை அந்த குழந்தைகள் விடத்தில் என்ன செய்யும் பொழுது வெளிப்படுத்தும் பொழுது அந்த லட்சியத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு குறித்தான இலக்குகளை நாம் என்ன செய்கின்றோம், நிர்ணயிக்கின்றோம். நம்ம அந்த வார்த்தையை சொன்னவர்கள் நம்ம என்ன செய்வோம், நம்ம உள்ள நீ
இந்த மாதிரியான படிப்புகள், இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம், இந்த மாதிரியான பதவிகள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று என்ன செய்யும் பொழுது, ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது, தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய லட்சியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அடுத்து நம்ம என்ன செய்வோம்? அப்படியா சும்மா கடை அதுவா காலத்துல என்ன செஞ்சு கூடி வந்துடும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? தம்பி, உன்னுடைய லட்சியத்தில் நீ வெற்றி பெற வேண்டும்னா நல்லா படிக்கணும், நல்லா படி, நல்லா மார்க் வாங்கு, எல்லாத்துலயும் வந்து என்ன செய்யணும்? நீ சென்டம் வாங்கணும், 10th சென்டம் அடிக்கணும், +1 அடிக்கணும், +2 சென்டம் வாங்கணும் இல்லையா? நல்ல ஒரு மதிப்பெண்ணோடு நீ என்ன செய்ய வேண்டும்? கல்லூரி. அப்போ அவனுடைய லட்சியத்தை இன்னும் கொஞ்சம் வழிபடுத்துவது போன்றுண்டான திட்டமிடுதல்களை நாம் அவனுக்கு என்ன செய்கின்றோம்? அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி படின்னு சொல்றதால் மட்டுமல்லாம அந்த படிப்புக்கு தேவையான எல்லா ஷெட்யூலையும் நம்ம அவனுக்கு என்ன செய்யறோம்? போட்டு கொடுக்கணும். காலையில ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து வந்ததற்கு பிறகு அவனுக்கு உண்டான அந்த டியூஷனு, அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவனுக்கு தேவைப்படக்கூடிய அதிகப்படியான எல்லா செய்திகளையும் அத்தனையும் நாம் என்ன செய்கின்றோம்? அவனுடைய அந்த லட்சியத்தை அடைவதற்கு குறித்தான வழிகாட்டுதலாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு காட்டி தந்து கொண்டிருக்கிறோம். ஸ்கூல் செலக்ஷன்ல இருந்து இன்னைக்கு அந்த வழிகாட்டுதலை நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைக்கு கொடுக்கணும். இந்த ஸ்கூல்ல படிச்சு இப்படி மார்க் வாங்கி இப்படி பாஸ் பண்ணி வெளியில வந்தான்னா என் புள்ள என்ன ஆசையை சொல்லியிருக்கிறானோ, என்ன லட்சியத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறானோ அந்த லட்சியத்தில் அவன் என்ன செய்திருவான்? வெற்றி அடைந்தவனாக ஆகிவிடுவான் என்ற ஒரு திட்டமிடுதலை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நாம், சமூகத்துடைய பொறுப்பில் இருக்கும் நாம், அந்த பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்கின்றோம்? வழிகாட்டுகின்றோம். இது மாதிரி எல்லா துறைகளிலேயும் என்ன இருக்கின்றது? திட்டமிடுதல் என்பது அவசியம். அப்பொழுதுதான் அந்த லட்சியத்தை அவனுடைய இலக்கை அவனால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையிலே அடைய முடியும். மாணவர்களை தாண்டி வேறு சில சிந்தைகளை, வேறு சில செய்திகளை நீங்கள் என்ன செய்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். ஒரு பயணம், ஒரு ஹஜ்ஜும்ராவே வச்சுக்கிறேன், கிளம்பி போறோம். அப்போ கிளம்பி போறதுடைய லட்சியத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தினுடைய முடிவு என்ன? ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராவுக்கு போகணும், சவாப் செய்யணும், மதீனாவுக்கு போகணும். அதை மட்டும் முடிவு செய்து கொண்டு நாம் என்ன செய்வதில்லை? கிளம்புவதில்லை. சரியாக நாம் என்ன செய்கின்றோம்? திட்டமிடுகின்றோம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நடந்து பழகிறோம், ஓடி பழகிறோம். பின்ன வந்து உணவு கட்டுப்பாட்டை என்ன செய்யறோம்? கொண்டு வர. ஏன் அங்க போய் ஏதாவது என்ன செஞ்சிடக்கூடாது? நடக்க முடியாம போயிடக்கூடாது. இங்க நல்லா சாப்பிட்டு அங்க போய் ஏதோ என்ன செஞ்சிடக்கூடாது? உடல் உபாதைகள் வந்துடக்கூடாது. திட்டமிடுது. அந்த பயணத்தினுடைய லட்சியத்தில் நாம் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் அந்த பயணம் சார்ந்த எல்லா முன் விவரங்களிலேயும் சரியாக நாம் என்ன செய்ய இருந்துக்கணும். சரியா பிளான் பண்ணி கரெக்டா போயிட்டு இருந்து போக வேண்டிய இடத்துல போயிட்டு சந்திக்க வேண்டிய இடங்களை சந்திச்சுட்டு யாரெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வந்து சேர்ற, வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் உண்டான அத்தனை விஷயங்களிலேயும் சரியான திட்டமிடுதல் இருந்தது என்று சொன்னால் அந்த பயணம் நாம் நினைத்ததை விட நம்முடைய லட்சியத்தை சரியான முறையில் அடைவது குறித்தான ஒரு வாய்ப்புள்ள பயணமாக என்ன செய்கிறது அமைகிறது. இப்படி சொல்லிட்டே போலாம், ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லலாம். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம்னு வைக்கலாம், வீடு கட்டணும். இப்ப வீடு கட்டுறதுனா இப்படி உடனே வந்துருமா? வராது. அப்போ அஸ்திவாரத்துல இருந்து உண்டான அத்தனை செய்திகளையும் என்ன செய்கின்றோம்? கட்டுறதுக்கு முன்னாடியே இன்ஜினியர்கிட்ட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பிளானா வாங்கிக்கிறோம். பிளானா வாங்கி அஸ்திவாரத்துக்கு எவ்வளவு செலவு வரும், அப்புறம் பின்ன வானம் தோண்டுவதற்கு எவ்வளவு செலவு வரும், அதற்கு பிறகு என்ன செலவு வரும், எல்லா செலவுகளையும் அதற்குண்டான தொகைகள் நம்ம இடத்துல இருக்கின்றதா, எங்கேயாவது ஷார்டேஜ் ஆனா அதை எப்படி என்ன செய்யறது? சரி பண்ணுறது. இது அத்தனையும் யோசித்து விட்டுதான் அந்த வீட்டின் மீதே நாம் என்ன செய்கின்றோம்? நிலத்தின் மீதே நாம் எந்த யோசனையும் இல்லாமல் அதை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அந்த யோசித்து பாருங்கள். நாம் நினைத்ததை போன்று உண்டான இது மாதிரியான ஒரு அழகான ஒரு பண்டிகை என்ன செய்திருக்க முடியுமா? கட்டி இருக்க முடியுமா? நம்முடைய வசத்து கொண்டிருக்கக்கூடிய வீடு மாதிரி உண்டான ஒரு அழகான வீட்டை நாம் என்ன செய்ய முடியுமா? உருவாக்கி விட முடியுமா? என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் கல்வியாய் இருந்தாலும், பயணமாக இருந்தாலும், வாழ்க்கையினுடைய எந்த தேவையுமாக இருந்தாலும் சரி, அந்த தேவையினுடைய லட்சியத்தில் நாம் வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான திட்டமிடுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலையும் என்ன செய்ய வேண்டும். உண்மையாளர்களே, உலகம் சார்ந்த விஷயத்தை பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி, படிப்பை தருவதற்காக வேண்டி, வீடு கட்டுவதற்காக வேண்டி எத்தனையோ விஷயங்களை நாம் என்ன செய்கின்றோம்? யோசித்து திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கின்றோமே? முயற்சி செய்கின்றோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறுமையினுடைய வெற்றி என்பது எதிரே, மறுமையினுடைய வெற்றி என்பது எதிரே ஒரு முப்பினுடைய ஆக உயர்ந்த
அதற்கு பிறகு மறுமையினுடைய கேள்விகளுக்கு எல்லாம் கடந்து அல்லாஹ் நமக்கு தர காத்திருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை போய் என்ன செஞ்சோம்னு தொற்றணும். அதுதான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதனுடைய லட்சியத்தினுடைய ஆக உயர்ந்த லட்சியமே அதுதான். வேற எதற்காக வேண்டியும் நாம் என்ன செய்யப்படவில்லை, படைக்கப்படவில்லை. படைப்பினுடைய நோக்கமே அதுதான். அவன் நமக்காக வேண்டி படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கான லட்சியத்தில் வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், வாழும் காலமெல்லாம் மறுமை சார்ந்த விஷயங்களில், மறுமை சார்ந்த நன்மைகளில் எதன் வழியாகலாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதையெல்லாம் சரியாக திட்டமிட்டு, அதை மார்க்கத்தில் பாருங்களேன், கரெக்டா பிளானிங் சரியா இருக்கும். ஒரு நாளைக்கு நீ 5 நேரம் தொழு, ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழு, ஒரு வருடத்தில் ஒரு மாதம் முழுக்க என்ன செய், நோன்பு வை, உன் ஆயுள் முழுவதும் தொழுது கொண்டே இரு, ஆயுள் முழுவதும் வரும் ரமதானை நீ என்ன செய், கண்ணியப்படுத்தி அதை நோன்பு வை. காரணம், இதுதான் உனக்கு இலக்கு. இதை நீ சரியாக செய்து விட்டால் உன்னுடைய லட்சியத்தில் நீ என்ன செய்து விடுவாய், வெற்றி பெற்று விடுவாய். அமல்களோடு வா, ரமதானுடைய அமல்களோடு வா, ஜகாத்தினுடைய அமல்களோடு வா, ஹஜ் உம்ராவுடைய அமல்களோடு வா, என்னை சந்தி, நான் உனக்கு என்ன செய்கின்றேன், அந்த அமல்களுக்கு நிகராய் சொர்க்கத்தை என்ன செய்கின்றேன், தருகின்றேன். எனவே லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு உலகம் சார்ந்த விஷயத்தில் எப்படி நாம் என்ன செய்கின்றோமோ, திட்டமிட்டு செயல்படுகின்றோமோ, அதே போன்று உயர்ந்த சொர்க்கமான அந்த லட்சியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வெற்றியாய் பெற வேண்டும் என்று சொன்னால், அமல்களிலேயும் ஒரு தீராத ஒரு கவனிப்பும் ஒரு கண்காணிப்பும் சரியான திட்டமிடுதலும் என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது. சஹாபாக்களிடத்தை அந்த திட்டமிடுதல் மிக தெளிவாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தந்தாங்க. என்ன துஆ? ரஜபு பிறந்த உடனே துஆ ஓதணும். என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுதலை பாருங்கள். யா அல்லாஹ், ரமலானை நான் அடைய வேண்டும். ரமலானை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? அந்த லட்சியத்தை, ரமலானுடைய லட்சியத்தை அடைவதற்குரித்தான வாய்ப்பை நீதான் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து துவங்க. ரஜபுல இருந்தே கேட்டு 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 எப்படியாவது வந்து எதை தொற்று, ரமலானை தொற்று. ரமலானை தொட்டு விட்டால் உன்னுடைய லட்சியத்தில் என்ன செய்து விடலாம், வெற்றி பெற்று விடலாம். ஒரு 20 ரமலான், ஒரு 25 ரமலான், ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய வயதுக்கு ஏற்ப 20 ரமலான், 25 ரமலான், 30 ரமலான், ஏன் ஒரு அவருக்கு நினைவு தெரிந்ததில் இருந்து அவர் மரணமாக ஆகக்கூடிய காலம் வரை அதிகபட்சமாய் ஒரு 50-60 ரமலான்களை அவர் என்ன செய்கின்றார், சந்திக்கிறார் என்று சொன்னால், திட்டமிடாமல் சந்தித்திருந்தால் 60 ரமலான் என்ன செய்யும், அவருக்கு எதிராக இருந்து சாட்சி சொல்லும். 60 ரமலான் என்ன செய்யும்? ரமலான் நல்லா கேட்டு கேட்டு வந்தான், நீயும் என்ன செஞ்ச, அவனை வாழ வச்ச, என்ன கொண்டு போய் அவன்கிட்ட என்ன செஞ்ச, சேர்த்தன. ஆனா பயமுள்ள பயன்படுத்திக்கிறது, நோம்பு வைக்கிறது, தொழுகல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நீயும் உன்னுடைய ஹபீபும் எப்படி அதை என்னை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்களோ அது மாதிரியான கண்ணியத்தை அவன் தரவில்லை. என் மூலமாக எந்த வாழ்க்கை பாடத்தை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த வாழ்க்கை பாடத்தை இவன் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னை கண்ணியப்படுத்தாத இவனை ரப்பே நீ சொர்க்கத்தை கொடுத்து கண்ணியப்படுத்திடாத அப்படின்னு ரமலான் வந்து என்ன செய்யும் சொல்லுங்க, எதிர் சாட்சி சொல்லு. அல்லாஹ் பாதுகாப்பான ரமலான் எதிர் சாட்சி சொல்லு. ரமலான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் வந்து பேசும். ரமலானுக்கு அல்லாஹ் ஒரு உயிர் கொடுப்பாங்க, குர்ஆனுக்கு அல்லாஹ் ஒரு உயிர் கொடுப்பார். அந்த குர்ஆனும் அந்த ரமலானும் அல்லாஹ்விடத்திலே வந்து முறையிட்டு பேசும். என்னை இவன் கண்ணியப்படுத்தவே இல்லை, இவனுக்கு எதுக்கு சொர்க்கம் கொடுக்காத. அப்போ அவன் எதை கண்ணியமாக ஆக்கி வைத்தானா அந்த ரமலான் சொல்வதை அல்லாஹ் கேட்பானா, அந்த ரமலானை கண்ணியப்படுத்தாத நாம் சொல்வதை அல்லாஹ் கேட்பானா? ரமலான் என்ன சொல்றதோ அதைத்தான் அல்லாஹ் கேட்பான், குர்ஆன் என்ன சொல்றதோ அதைத்தான் அல்லாஹ் கேட்பான். ஏன்னா ரமலான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, குர்ஆன் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது.
கொண்டு நம்ம அப்படியே தூக்கி என்ன செஞ்சிருவான். அப்ப லட்சியத்தில் நாம் என்ன செய்து விடுவோம், தோற்று விடுவோம், இலக்கில் தோற்று விடுவோம், வாழ்ந்த வாழ்க்கையில் தோற்று விடுவோம். நிறைய இருக்கும், பணக்காசு இருக்கும், பேரு புகழ் இருக்கும், பட்டம் பதவி எல்லாமே என்ன செய்ய இருக்கும். ஆனா வறுமையில் எதுவுமே என்ன செய்யாது, பலன் தர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்திற்கு முன்பதாக என்ன செய்கின்றார்கள், ரமலானை அடைவது குறித்தான வாய்ப்பை தா என்று கேளுங்கள் என்று இந்த சமூகத்துக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலானை அடைய வேண்டும் என்ற அந்த ஆவலை, எப்படியாவது அந்த லட்சியத்தை, அந்த மாதத்தை என்ன செய்ய வேண்டும், அடைந்துவிட வேண்டும், அந்த கண்ணியமான மாதத்தில் வாழ்ந்துவிட வேண்டும், அதை கண்ணியப்படுத்திய நபராக நாம் என்ன செய்ய வேண்டும், மாறி போய்விட வேண்டும், அதில் பகலெல்லாம் பசித்திருக்க வேண்டும், இரவெல்லாம் என்று வணங்கிவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் 6 மாத காலமாக சஹாபாக்கள் யா அல்லாஹ் ரமலானை அடையும் பாக்கியத்தை தா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும்னு சொன்னது 2 மாசம் கேளு போதும் அப்படின்னா, அரசுல 2 மாசம் தான் கேட்டா என்ன செய்யாது மக்கள். அவர்களாக முடிவு செய்து கொள்கின்றார்கள். அந்த மாதத்தின் மீது, அவர்களுடைய மறுமையினுடைய அந்த இலக்கின் மீது அவர்கள் வைத்திருந்த தீரா வெறி, தீரா காதல், எப்படியாவது சுவனத்தை என்ன செய்து அடைந்து விட வேண்டும். அதனால 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்த சஹாபாக்கள் யா அல்லாஹ் ரமலான் என்ன அரங்கு செய்ய வேண்டும் பாட வேண்டும். நம்ம இப்ப கேட்கறதே இல்லையே. அடுத்து கேட்கறதுக்கு கையெடுத்தா நம்ம தொப்பியத்துக்கு தூரம் வீசிட்டு முதலாளி வெளியில போயிடுறோமா இல்லையா? அடுத்து இமாம் ஜமாத் முடிச்சு என்ன செய்ய கையேந்தி ரஜபுல இருந்து எல்லா துவாரையும் கையேந்தனா நம்ம இந்த பக்கம் அந்த தலா கொடுத்தோட தொப்பியத்துக்கு தூரம் வீசிட்டு அந்த தொப்பியே இல்லாம உள்ள வர வேண்டியது, தொப்பியே இல்லாம திருப்பி என்ன செஞ்சிடறோமா இல்லையா, வெளியில போயிடுறோமா இல்லையா? சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்டவர்கள், பெருமானாரை பார்த்து பார்த்து வாழ்ந்தவர்கள், பெருமானாருடைய நேரடி பார்வையில் வாழ்ந்து அல்லாஹ் பொருந்திக் கொண்டே நான் பொருந்திக் கொண்டவர்கள் என்ற பட்டியலில் இணைக்கப்பட்டவர்கள் 6 மாசமா கேட்டிருக்காங்களே, அது பெரிய ஆச்சரியம் அல்ல. ரமலான் வந்ததுல இருந்து முடிஞ்சு அதற்கு பிறகு 6 மாசம் யாரெல்லாம் செஞ்சதை ஏத்துக்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரமலான் முடிய 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 அன்றைய தினத்தினுடைய அமல்கள் எல்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள். ரமலான் முடிச்சு பிறகு ஒரு 5 மாசம் மொத்தத்துக்கு வாழ்க்கை முழுவதும் என்ன சிந்தனை தான் ரமலான் சிந்தனை. 6 மாசம் எப்படியாவது கட்டணும் அப்படின்னு. அதற்கு பிறகு ரமலான்ல இருந்த ஒரு 6 மாதம் செஞ்சதை எல்லாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறப்பான பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்து என்ன செய்கிறார்கள், காட்டித் தருகிறார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, இது மாதிரியான திட்டமிடுதல்கள் தான் நம்முடைய லட்சியத்தில் சொர்க்கத்தை என்ன செய்வதற்கு வாங்கி தருவதற்கு குறித்தான ஒரு சிறப்பு செய்தியாக நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்படி திட்டமிட்டு இந்த ரமலானை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க தயாராக வேண்டும். இன்னும் ஒரு 5 நாட்கள், இன்னும் ஒரு 5 நாட்கள், வரும் வெள்ளியோ அல்லது சனியோ ரமலான் என்ன செய்கின்றோம், நாம் தொட இருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுளிலும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தை தந்து நிறைய அமல்கள் செய்வதற்கு குறித்தான வாய்ப்பையும் தந்து ரமலானை சந்தித்து அனுபவித்து அதை வழியனுப்பி வைத்து சஹாபாக்கள் கேட்டதை போன்று வழியனுப்பியதிலே இருந்து துவங்கி மீண்டும் அடுத்த ரமலானை போய் என்ன செய்யக்கூடிய தொடக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வாராக்குவார். அருமையானவர்களே, ஆசைப்படுங்க. ரமலானை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், ரமலானை எப்படியெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அந்த ஆசைகளை ஒரு தீர்மானமாக என்ன செய்யுங்கள், எழுதுங்கள். அந்த ஆசையை நீங்கள் தீர்மானமாக எழுதி வைத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியே தீர்வேன் என்ற ஒரு வெறியோடு, ஒரு ஆசையோடு, ஒரு காதலோடு இந்த ரமலானை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும். சாதாரணமான மாசம் இல்லை, மற்ற மாதத்தை போன்றுண்டான மாதம் அல்ல இந்த மாதம். ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு நொடியும் விசேஷமானது, ஒவ்வொரு நொடியும் விசேஷமானது. 30 நாட்கள் என்றால் 30 நாட்களும் பெரும் பாக்கியத்துக்குரிய நாட்கள். இது உங்களுக்கு ஆச்சரியமா தெரியலாம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அது என்ன செய்யறது இல்ல, பெருசா தெரியறது இல்ல. மற்ற 11 மாசம் எப்படி கிடக்குதோ அதே மாதிரி இதுவும் என்ன செஞ்சிருது, கடந்து போயிடுது. காலையில எழுந்திருக்கிறது, பஜர் தொழுக வேண்டியது, நோம்பு வச்சும் வைக்காம அப்படி என்ன செய்ய வேண்டியது, சுத்த வேண்டியது, அப்புறம்
தொழுக வேண்டியது, நோம்பு வச்சிருக்கிறேங்கிற பேர்ல அப்படியே சாக்கவுக்கு காட்டி வந்துட வேண்டியது, இஃப்தார்ல வந்து நல்லா என்ன செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வீட்டில் வந்து படுத்து வைக்க வேண்டியது. சமூகத்தினுடைய பெருவாரியான நபர்களிடத்தில் இதுதான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்துள்ளது. இதை பாக்கியம் நிறைந்த நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தெரிவதில்லை. அதனுடைய பாக்கியம், அதனுடைய மகத்துவம், கண்ணியமும் என்ன செய்வதில்லை, புரிவதில்லை. லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக மரணித்தவர்களிடத்திலே போய் பேச முடியுமா? முடியாது, சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு வேளை பேசுவதற்குறித்தான வாய்ப்பு கிடைத்து, அவர்களிடத்திலே கேள்வி கேட்பதற்குறித்தான வாய்ப்பு கிடைத்து, அவர்களிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டு உலகத்தில் நீங்கள் வாழ ஆசைப்படுகின்றீர்களா, எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்கள் என்று கேள்வி நீங்கள் ஒருவேளை அவர்களிடத்திலே கேட்டால், அந்த மன்னரையில் இருக்கும் மரணித்தவர்கள் சொல்வார்கள், ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் வாழும் பாக்கியம் எனக்கு வேண்டும். ரமலானுடைய மாதம் முழுக்க அல்ல, ரமலான் நான் வாழ்ந்து கடந்து விட்டு இப்பொழுது மரணித்து இந்த இடத்திலே வந்து இருக்கிறேன், படுத்து கிடக்கிறேனா இல்லையா, நான் கடந்து வந்த ரமலான்களில் அந்த ரமலானுடைய மாதத்தில் நான் ஒரே ஒரு நாள் வாழும் வாய்ப்பு எனக்கு வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவிற்கு அவர்கள் வாழும் காலத்தில் ரமலானில் செய்த அமல்களும், ரமலான்களை அவர்கள் கண்ணியப்படுத்திய அந்த விதமும் அவருடைய மன்னரைக்கு அவ்வளவு தேவையாக என்று செய்திருக்குமா? ஒரே ஒரு நாள் ரமலானில் நான் வாழ வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறதே இல்லை, மரணித்தவர்கள் ஆசைப்படுறது. அருமையானவர்களே, அதனாலதான் சொல்கின்றேன், பொக்கிஷமாய் கருதல், பாக்கியம் நிறைந்த இரவுகளாய் அதை பார்க்க வேண்டும், பாக்கியம் நிறைந்த பகல் பொழுதுகளாய் அதை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு உண்டான வார்த்தைகளை பெருமானார் பேசுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரமலானுடைய பகலிலேயும் இரவிலேயும் கேட்கும் துஆ மறுக்கப்படாமல் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்கிறார். இன்னைக்கு தேவையில்லாதவங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எதுவுமே அந்த இடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க யாராவது ஒரு நபர், நான் உட்பட, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் நல்ல இடத்துல கேட்க வேண்டிய அவசியம், எனக்கு என்னங்க தேவை இருக்கு அப்படி ஏதாவது ஒரு நபர் இருக்கிறோமா? எத்தனை தேவைகளை உள்ளுக்குள் உள்ள கிடப்பிலே வைத்துக் கொண்டு குமரை கொண்டிருக்கின்றோம், அழுது கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கியாச்சு, ஆனா பிள்ளைக்கு மாப்பிள்ளை வர மாட்டேங்குது, பெரிய கவலையா இருக்கு. இன்னைக்கு அப்படியே வந்தாலும் வர்ற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருப்பானா இல்லையான்னு பெரிய யோசனையா இருக்கு, பயமா இருக்கு. யதார்த்த நிலை இது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யாரையும் நம்பி என்ன செய்ய முடிவதில்லை, பெண்ணை கொடுக்கவும் முடிவதில்லை, பெண்ணை எடுப்பதற்கும் என்னவாக இருக்கின்றது, நடுக்கமாக இருக்கின்றது. எல்லோருடைய உள்ளத்திலேயும் அந்த பயமும் அந்த கவலையும் நீ போய் அல்ல இடத்துல கேட்டு கபூலாக டிக்ளேர் பண்றதுக்குண்டான ஒரு நாளாக, ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு பொழுதாக இந்த ரமலானுடைய காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கருத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய நாளில் அந்த ரமலானுடைய ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு இரவும் அது எந்த நேரத்தில் நீங்க கையேந்து துஆ கேட்டாலும் உடனே என்ன செய்யும், கபூலாக. அப்படி துஆ கேட்பதற்குறித்தான வாய்ப்பு சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். அப்பொழுதுதான் ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களுடைய பட்டியலில் நாம் என்ன செய்வோம். எந்த விதமான சமரசமும் எந்த விதமான நெருக்கடிகளும் இந்த ரமலானை தவறவிடக்கூடிய ஒரு சூழலில் கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆட்படுத்தி விடவே கூடாது. அதை நான் ஆழமாய் உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்கின்றேன், புரிய வைக்க விரும்புகின்றேன். எந்த விதமான சூழலும் சரி, எந்த நெருக்கடியும் சரி, மாற்றம் அனுமதித்த நிலையை தாண்டி வேறு எந்த ஒரு நிர்பந்த நிலைக்காக வேண்டியும் நோன்பை மட்டும் விடுபவர்களாய் நாம் மாறி போய் விடக்கூடாது. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெயில் கொஞ்சம் கடுமையா இருக்கு, வெயில் கொஞ்சம், ஆமா, பிப்ரவரியிலேயே போட்டு தள்ள ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அடுத்தடுத்த வானிலை செய்திகள் கொஞ்சம் என்ன செய்கின்றது, பேரதிர்ச்சியை தருகின்றது. மார்ச் ஏப்ரல்லாம் வந்து 38, 39, 40 டிகிரி வரைக்கும் என்ன செய்யும், போகும். இந்த ஆண்டு வெயில் கொஞ்சம் என்ன செய்யும், அதிகமாகவே இருக்கும் என்று என்ன செய்கின்றது,
வானியல் தகவல்கள் வந்து நம்ம இடத்திலே சேர்ந்திருக்கின்றன. அப்ப அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதையெல்லாம் ஒரு நெருக்கடியாக பார்க்கவே கூடாது. நோன்பை விடுவது அதெல்லாம் மார்க்கத்துல காரணமே கிடையாது. நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சில காரணங்களை கொடுத்திருக்கிறது. இப்படி இருந்தா என்ன செய்யலாம்? நோன்பை விடலாம். இந்த ரமதான் இந்த ஜும்மாவிலோ அல்லது இதற்கு முந்தைய ஜும்மாவிலேயோ நீங்கள் என்ன செய்திருக்கலாம்? இமாமிடத்திலே கேட்டிருக்கலாம் அல்லது கேட்பீர்கள் என்று நான் என்ன செய்கின்றேன், நம்புகின்றேன். என்னென்ன காரணத்திற்காக வேண்டி நோன்பு விடலாம், என்னென்ன செஞ்சா என்ன செஞ்சிடும், நோன்பு முறிஞ்சு போயிடும், எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, மார்க்கத்துக்கு என்ற ஒரு வரைமுறை இருக்கின்றதா இல்லையா? அந்த வரைமுறை பட்டியலில் நோன்பை விடுவதற்கு வெயிலோ உஷ்ணமோ கோடையோ ஒரு காரணமாய் பதிவு செய்யப்படாது. அப்படி பதிவு செஞ்சிருந்தால் பதில் சகாபாக்கள் நல்ல வயிறார சாப்பிட்டு போய் என்ன செஞ்சிருக்கலாமா இல்லையாங்க? ஒரு வாரமா பொறுப்பு இருக்கலாமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வெயிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு இருக்கிற இப்ப வசதி வாய்ப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்தா கொடுத்த ஞாபகம். அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேல சூடு கீழே சூடு, மேல வெயில் சூடு, கீழே அந்த வெயில் சூட்டின் மூலமாக கொதிக்கக்கூடிய பாலைமான மணல் சூடு. பதில் எப்பதான் நடந்துச்சு? ரமதான்ல நடந்துச்சு. லட்சியம் வெளிகொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலை நிறுத்தியே ஆக வேண்டும் என்ற அந்த லட்சியத்துக்கு இந்த நோன்பு காலம் எல்லாம் என்னவாக அவங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்திலேயுமே ஒரு பேச்சு மூலம் தான் அவங்களுக்கு சாப்பாட்டு செல்லாத அந்த பதிலுடைய யுத்த காலத்தினுடைய வரலாற்றை நீங்கள் எழுச்சியிருந்தால் படித்திருந்தால் அல்லது கேட்டிருந்தால் புரிந்திருக்கும். நமக்கு வசதி வாய்ப்பு காற்றோட்ட சூழ்நிலை இல்லையா? வெறுமனா டக்குனு இஎம்ஐயை போட்டு ஒரு ஏசியை மாட்டி கூட என்ன செய்ய முடியும்? நோம்ப தாக்காட்டிட முடியும். அல்லது வீட்டுல ஏசியே இல்லைன்னா நீங்க பள்ளிவாசல் வந்தீங்கன்னா எல்லா பள்ளிவாசலும் நோம்பு ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஏசி ஓடிட்டு இருக்கோம். நம்ம பள்ளியில ஓடுதா இல்லையா? ஓடுதா? எங்க பள்ளியில ரமதான்ல ஃபுல்லா ஏசி, 24 hours ஏசி, எப்ப வந்தாலும் ஏசி. ஆமா, நோக்காளிகள் அவ்வளவு ஒரு விசாலமான ஒரு வசதி வாய்ப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உணவு சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிறேங்க. ஒரு பேச்சு பழத்தை வச்சு என்னைக்காவது நம்ம நோம்பு வச்சிருக்கோமா? நோம்பு துறக்கிறது கூட ஒரு தெரிஞ்சவங்க நமக்கு என்ன செய்யறது இல்ல. யதார்த்தத்தை சொல்லுவோமே, இல்லாததெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலையே, பேசலையே. நோம்பு துறக்கிறதுக்கு கூட ஒரு பேச்சு பழம் நமக்கு என்ன செய்யறது இல்ல, பத்துறது இல்ல. பேச்சு பழம் வேணும், தண்ணி வேணும், பின்ன சர்பத்து வேணும், அப்புறம் இத்தியாதி கஞ்சி கொட்டா வேணும். அதுபோல சேர்த்து நிறைய என்ன செய்யணும்? ஆமா, அந்த 5 நிமிஷத்துல ஒரு எக்ஸ்பிரஸ் வேகத்துல ஒரு சாப்பாடு எடுப்போம் பாருங்க. சுபஹானல்லாஹ், உலகத்துல அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் சாப்பாடு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் 5 நிமிஷத்துல ஒட்டு மொத்தமா தட்டு இருக்கிறது சேர்த்து என்ன செஞ்சுட்டு, ஆமா எவ்வளவு வேகமா சாப்பிடுறோம். சஹருடைய உணவிலையும் இஃப்தாருடைய உணவிலையும் எவ்வளவு ஒரு விசாலத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டார். அந்த நிலைமையில நீங்கள் யோசித்து பாருங்கள். பெருமானாருடைய சஹாபாக்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். சஹருக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான், குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இருக்காது. இஃப்தாருக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான், சமயத்துல அதுவும் இருக்காது, வெறும் தண்ணி தான். வரலாறு பொய்யல்ல இது. அப்படி பொய் பேச வேண்டிய தேவையும் இல்லை. வசதி வாய்ப்புகளிலேயும் நியமத்துகளிலேயும் உழைத்து சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நாம் சஹாபாக்கள் காட்டிய கண்ணியத்தை விட காட்ட முடியாது, சத்தியமா காட்ட முடியாது. அப்போ அதனுடைய ஒரு சின்ன ஒரு பருக்கை அளவாவது நாம் ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லை? கண்ணியப்படுத்தி நிச்சயமாக கண்ணியப்படுத்தியே ஆகும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தின் மிகச்சிறந்த வெற்றியா என்ன செய்திருக்கும் என்று அலிரதி அல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அலிரதி அல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது நல்ல வெயில் காலமா இருக்கணும், பகல்ல நாம் செஞ்சிருக்கணும். எப்படிங்க? அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இப்பொழுது தர காத்திருக்கின்றார். அப்படி பார்க்கணும் நம்முடைய ரமதானை நாம் சந்திக்கும் பொழுது. ரமதான் வருது, ஐயோ மார்ச்ல வந்துருச்சு, ஏப்ரல்ல வந்துருச்சு, மேலும் அப்படி பார்க்க கூடாது. கடுமையான உஷ்ணத்தினுடைய நேரத்துல ஒரு 15 மணி நேரம், ஒரு 15 மணி நேரம் பச்சை தண்ணி பதறப்படாமல் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நான் விடமாட்டேன், நோன்பு வைத்தே தீர்வேன், என் மனைவியை வைக்க சொல்வேன், என்
அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர், அந்த அளவுக்கு கண்ணியம் நிறைந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அலிரலியல்லாஹு அவர் சொல்லுவார்களா, எனக்கு உலகத்திலேயே ஆக மிக பிடித்தமானதும் பொருத்தமானதும் என்னவென்று சொன்னால், கடுமையான உஷ்ண காலத்தில் பகலெல்லாம் நான் நினைச்சிருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும். அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மரண நேரத்திலே 2 விஷயங்களை நினைத்து எழுதினார்கள், கவலைப்பட்டார்கள். 2 விஷயம். மௌத்தாம போறாங்க, சக்கராத்தினுடைய நேரம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் மௌத்தா போயிட்டா இந்த 2 விஷயம் இனிமேல் நான் செய்ய முடியாது. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, தொழுகைக்கு வீட்டில இருந்து கிளம்பி நடந்து வரக்கூடிய பாக்கியத்தை நான் இழக்குவேன். குடும்பத்தை நினைத்து, என் மனைவியை நினைத்து, என் பிள்ளையை நினைத்து, மறுமையிலே செல்லதாரசம் சொல்லிட்டு மௌத்தா பண்ணாங்களா இல்லையா, செல்லதாரசம் சொல்லிவிட்டு வழிகாட்டி சென்றார்களா இல்லையா, எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் சுவனத்தில் என்ன செய்யப்படுகின்றது, நன்மைகள் கூட்டிக் கொடுக்கப்படுகிறது என்று பள்ளிக்கு நடந்து வரும் விஷயத்தை பெருமானார் எடுத்து பேசியதை நினைவுபடுத்தி, அந்த சான்ஸ் மௌத்தா போறதுனால எனக்கு என்ன செய்ய தவறி போகுது அப்படின்னா. 2வது, கடுமையான வெயில் காலத்தினுடைய உஷ்ண காலத்தினுடைய நேரங்களிலே வரக்கூடிய ரமலானை இனிமேல் சந்திக்கும் வாய்ப்பு என் வாழ்க்கையில் இல்லாமல் போக போகுது, நான் மௌத்தா போக போறேனே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரண வேளையிலே கவலைப்பட்டு 2 கவலைகளாக இந்த செய்தியை செய்கிறார்கள், பதிவு செய்கின்றார்கள். அருமையானவர்களே, அதனால் வாழ்க்கையினுடைய திட்டமிடுதல்களை சரிப்படுத்துங்கள். மிக குறிப்பாய் மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி நாம் செய்ய இருக்கக்கூடிய ரமலானுடைய அமல்கள் சார்ந்த விஷயத்தில் சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், உருவாக்குங்கள். கட்டாயமாய் 30 நாட்களும் நானும் என் குடும்பத்தினர்களும் நோன்பை விட மாட்டோம் என்ற ஒரு லட்சியமான எண்ணத்தை இந்த சபையில இருந்து நீங்கள் என்ன செய்யும் பொழுது, கிளம்பி சொல்லும் பொழுது வையுங்கள். மார்க்கம் அனுமதித்த வேறு எந்த காரணமும் இல்லாமல் நான் என்ன செய்து நோன்பு கொடுக்கிறேன். அடுத்து நம்ம ரமலானுடைய எல்லா வகுத்தையும் இமாமத்தோடு தக்பீர் தஹரீமாவோடு தோறும், ஆண்கள் வீட்டையும் பெண்கள் அவர்களுடைய வீட்டிலையும் இப்படி ஒரு திட்டமிடுதலை கொண்டு வர. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஸலாத்து தஸ்பீஹ் தொழுகையை நான் என்ன தொழுது விடுவேன். இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி திட்டத்தில் என்ன செய்து இதெல்லாம் கொண்டு வர. ஒரு நாளைக்கு ஒரு 1000 தடவை நான் என்ன செய்து விடுவேன், தஸ்பீஹ் செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ் என்று, அல்ஹம்துலில்லாஹ் என்று, அல்லாஹ் அக்பர் என்று என்னால் எந்தெந்த திக்ருகளை ஓத முடியுமோ அதையெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நானும் ஓதுவேன். என்னுடைய பிள்ளைகளையும் நான் என்ன செய்வேன், ஓத வைப்பேன். என் மனைவி மக்களையும் நான் என்ன செய்வேன், ஓத வைப்பேன் என்ற ஒரு லட்சிய எண்ணத்தை நீயத்தில் என்ன செய்வார்கள், கொண்டு வாருங்கள். மிக குறிப்பாய் ரமலானுடைய காலத்தில் ரமலானை கண்ணியப்படுத்துவதோடு சேர்த்து அல்லாஹ் அந்த மாதத்தில் இறக்கி தந்த அந்த குர்ஆனை 20 ரக்காஅத்து தராவி தொழுது என்ன செய்யணும் கேட்கணும். ஆண்கள் பெண்கள் குறித்தான வாய்ப்புகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்தி தர வேண்டும். ஒரு தடவையாவது குர்ஆனை முழுமையாய் நான் பார்த்து ஓதி முடித்து விடுவேன். என்னுடைய இந்த ரமலானில் குர்ஆனுக்கு நான் வைக்கும் இந்த இலக்கை நிச்சயமாய் நிறைவேற்றி விடுவேன் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், நீயத்தை கொண்டு வாருங்கள். இதுபோன்ற நல்ல அமல்களை திட்டமிடுதலில் கொண்டு வாருங்கள். நிச்சயமாய் இந்த ரமலான் பெரும் நன்மைகளை கொண்டு வந்த நம் இடத்திலே கொண்டு வந்து கொட்டிவிட்டு நிறைய பாவங்களை நம் இடத்திலே இருந்து அழித்து துடைத்து அழித்து எடுத்து செல்வதற்கு காத்திருக்கிறது என்பதை என்ன செய்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், அலட்சியமாய் கடந்து விடாதீர்கள். எத்தனையோ முன்னால் வாழ்ந்த மக்கள் போன ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. நம்முடைய ரமலான் அடுத்த இப்படி என்ன செய்திருக்குமா, இதே ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடும் இருக்குமா என்ற உறுதிப்பாடும் இல்லை. ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் பாக்கியத்தை, இந்த நேரங்களை, இந்த வர இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களையும் சரியாய் சிறந்த பொக்கிஷமாய் கருதி நம்முடைய இம்மை மறுமையினுடைய லட்சியத்தினுடைய வெற்றிக்கான மாதமாக இந்த மாதத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய பாக்கியங்கள் நிறைந்த அந்த மாதத்தை சரியான முறையிலே வாழ்ந்து கழிக்கக்கூடிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக ஆக்கி தருவானாக. நம்முடைய அமல்கள், நம்முடைய துஆக்கள், ரமலானுக்காக வேண்டி நாம் செய்ய இருக்கக்கூடிய எல்லா விதமான திட்டங்களிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை தந்து அதை பரிபூர்ணமாக நிறைவு செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து இந்த மதரசாவுடைய விழாவிற்காக வேண்டியும் இந்த சிறு உரை பேசுவதற்காக வேண்டியும் வாய்ப்பு கழித்த இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹஜ்ரத் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக மக்களுக்கும் நன்றியையும் துஆவையும் செலுத்தி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸாஇ ஃபித் தாரைன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.